வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை பார்க்கப் போகிறோம். இஸ்ரவேல் யோர்தானை கடந்துவிட்டது. எரிகோ வீழ்ந்தது. வாக்குத்தத்த தேசத்தின் கதவுகள் திறக்கத் தொடங்கின. ஆனால் உடனே கதையின் ஓட்டம் மாறுகிறது. இந்த அதிகாரங்கள் கீழ்ப்படிதல், மனந்திரும்புதல், மேலும் செயல் எடுப்பதற்கு முன் கர்த்தரிடம் ஆலோசனை கேட்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு கற்பிக்கிறது. கர்த்தருடைய பணியில் வெற்றிகள் பலத்தால் மட்டும் நிலைத்திருப்பதில்லை. அவை உடன்படிக்கை விசுவாசத்தால் நிலைத்திருக்கும். இப்போது 7ஆம் அதிகாரத்துடன் தொடங்கலாம். சாப்டர் 7. எரிகோவில் கர்த்தர் அளித்த அதிசய வெற்றிக்குப் பிறகு அடுத்த போர்வலம் எளிதாக இருக்கும் என்று இஸ்ரவேல் நினைத்தது. அடுத்த நகரமாய். அது எரிகோவுடன் ஒப்பிட்டால் சிறியது. யோசுவா உளவாளிகளை அனுப்பினார். அவர்கள் நம்பிக்கையுடன் பேசினார்கள். எல்லா மக்களையும் சிரமப்படுத்த வேண்டாம். சில 1000 பேர் போதும் என்றார்கள். படை விரைவான வெற்றியை எதிர்பார்த்து சென்றது. ஆனால் இஸ்ரவேல் தோற்றது. 36 பேர் உயிரிழந்தார்கள். படை ஓடிப்போனது. முகாமில் பயம் பரவியது. யோசுவா கர்த்தரின் முன்னிலையில் முகங்குப்புற விழுந்தார். மனவேதனையோடு அழைத்தார். இது ஏன் நடந்தது? எங்கள் பகைவர்களின் முன் இஸ்ரவேல் ஏன் வீழ்ந்தது? கர்த்தர் அதிர்ச்சியளிக்கும் விளக்கத்துடன் பதிலளித்தார். இஸ்ரவேல் பாவம் செய்துள்ளது. எரிகோவில் அர்ப்பணிக்கப்பட்டவற்றில் சிலவற்றை யாரோ எடுத்துள்ளார். எரிகோ கர்த்தருக்கான அர்ப்பணம். அங்கிருந்தவை அனைத்தும் அழிக்கப்படவோ அல்லது கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்படவோ வேண்டியது. ஆனால் ஒருவன் இரகசியமாக தன்னுக்காக கொள்ளையெடுத்தான். அவன் பெயர் ஆகான். அவன் கூடாரத்தின் கீழே வெள்ளியும் பொன்னும் பாபிலோனிய ஆடையும் மறைக்கப்பட்டிருந்தது. ஒரே ஒருவரின் மறைந்த கீழ்ப்படியாமை முழு ஜனத்தையும் பலவீனப்படுத்தியது. அந்த பாவம் அகற்றப்படும் வரை இஸ்ரவேல் தங்கள் பகைவர்களின் முன் நிலைக்க முடியாது என்று கர்த்தர் அறிவித்தார். அடுத்த காலை குலங்கள் கூடியது. குற்றவாளியை கர்த்தர் படிப்படியாக வெளிப்படுத்தினார். குலம் குலமாக, குடும்பம் குடும்பமாக. இறுதியில் ஆகான் வெளிப்பட்டான். யோசுவா அவனை ஒப்புக்கொள்ளச் சொன்னார். ஆகான் தான் செய்ததை ஒப்புக்கொண்டான். அவன் அதை பார்த்தான். ஆசைப்பட்டான். எடுத்துக்கொண்டான். திருடப்பட்டவை மீட்கப்பட்டன. தீர்ப்பு நடந்தது. அது இஸ்ரவேலுக்கு மிக கடுமையான பாடம். ஆனால் செய்தி தெளிவு. கர்த்தருடைய உடன்படிக்கை ஜனங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மறைந்த பாவம் என்றைக்கும் மறைந்திருக்காது. அது வெளிச்சத்தில் வரும்போது மனந்திரும்புதல் வரவேண்டும். அப்போதுதான் பலம் திரும்பும். சாப்டர் 8. பாவம் அகற்றப்பட்ட பிறகு கர்த்தர் யோசுவாவிடம் மீண்டும் பேசினார். இப்போது செய்தி வேறு. பயப்படாதே. படையுடன் சென்று ஆய்க்கு எதிராக எழு. கர்த்தர் புதிய திட்டத்தை அளித்தார். நகரத்தின் பின்னால் மறைவாக கொடி அமைக்க வேண்டும். முன்னால் பிரதான படை அணுக வேண்டும். திட்டம் துல்லியமாக வேலை செய்தது. ஆயின் வீரர்கள் இஸ்ரவேலின் பிரதான படையை துரத்தினார்கள். அதே நேரத்தில் மறைவு படை எழுந்து நகரத்தை கைப்பற்றியது. புகை மேலே எழுந்தது. தாமதமாக அவர்கள் சூழப்பட்டிருக்கிறார்கள் என்று உணர்ந்தார்கள். இம்முறை இஸ்ரவேல் வென்றது. தங்கள் பலத்தால் அல்ல, கீழ்ப்படிதலுக்கு திரும்பியதால். போருக்குப் பிறகு யோசுவா ஜனங்களை எபால் மலையும் கெரிசீம் மலையும் இடையிலுள்ள பரிசுத்த இடத்திற்கு கொண்டு சென்றார். அங்கே அவர் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினார். பலிகள் அர்ப்பணிக்கப்பட்டன. மோசேயின் நியமம் கற்களில் எழுதப்பட்டது. முழு ஜனமும் கூடியது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், அவர்களுடன் இருந்த அயலானவர்களும். யோசுவா நியமத்தின் வார்த்தைகளை வாசித்தார். ஆசீர்வாதங்களை, எச்சரிக்கைகளை. அவர்கள் கர்த்தருடன் உடன்படிக்கையை புதுப்பித்தார்கள். வாக்குத்தத்த தேசத்தில் வெற்றி படைகளால் மட்டும் வராது. அது உடன்படிக்கைக்கு விசுவாசமாக இருப்பதாலே வரும். சாப்டர் 9. இஸ்ரவேலின் வெற்றிச் செய்தி தேசமெங்கும் பரவியது. பல ராஜாக்கள் ஒன்றாகச் சேர்ந்து எதிர்க்கத் தொடங்கினார்கள்.
ஆனால் ஒரு குழு வேறு வழியே தேர்ந்தது. அது கிபேயோனின் மக்கள். போரிடாமல் அவர்கள் ஏமாற்றத் திட்டமிட்டார்கள். பழைய உடைகள், கிழிந்த செருப்புகள், பூஞ்சி பிடித்த ரொட்டி, கீறல் விழுந்த திராட்சைத் தோல் பைகள்கள். தூர நாட்டிலிருந்து வந்த பயணிகள் போல அவர்கள் யோசுவாவிடம் வந்தார்கள். எங்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்யுங்கள் என்று கேட்டார்கள். யோசுவாவும் தலைவர்களும் அவர்களின் பொருட்களைப் பார்த்தார்கள். அனைத்தும் பழையதாகத் தோன்றியது. அவர்களின் பேச்சும் நம்பத்தகுந்ததாகத் தோன்றியது. ஆகவே இஸ்ரவேல் அவர்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்தது. ஆனால் ஒரு முக்கிய தவறு நடந்தது. அவர்கள் கர்த்தரிடம் ஆலோசனை கேட்கவில்லை. 3 நாட்களுக்குப் பிறகு உண்மை வெளிப்பட்டது. கிபேயோனியர்கள் அருகிலேயே வாழ்ந்த அயல் நாட்டார் அல்ல, அவர்கள் நெருக்கமானவர்கள். இஸ்ரவேல் ஏமாற்றப்பட்டது. ஆனாலும் கர்த்தரின் பெயரில் செய்யப்பட்ட உடன்படிக்கையை உடைக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள் மரம் வெட்டுபவர்களாகவும் தண்ணீர் சுமப்பவர்களாகவும் தேவனுடைய வீட்டிற்காகச் சேவிக்க நியமிக்கப்பட்டார்கள். அவர்களின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அந்த ஏமாற்றம் இஸ்ரவேலின் வரலாற்றில் பதிவானது. இந்த அதிகாரங்கள் நமக்கு ஒரு வலிமையான மாதிரியை கற்பிக்கிறது. மறைந்த பாவம் உடன்படிக்கை ஜனங்களை பலவீனப்படுத்தும். மனந்திரும்புதல் பலத்தை மீட்டுத் தரும். மேலும் கர்த்தரிடம் வழிகாட்டுதலைக் கேட்பது ஏமாற்றத்திலிருந்து காக்கும். நாம் அவரிடம் திரும்பினால் கர்த்தர் முன்னே செல்லும் பாதையை மீண்டும் ஒளிரச் செய்வார்.